இன்றைக்கி நாங்கள் அரிசி மாப்புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நான் இந்த சுண்டால் ஒரு சுண்டு வெள்ளை மாவும் 3 சுண்டு அரிசி மாவும் போட்டேன். வறுத்த அரிசி மாவும். நாங்கள் இந்த மாவுக்கு அளவாக உப்பை போடுவோம். பாருங்கோ எவ்வளோண்டு இந்த உப்புக்கும் காரம் பாருங்க. அதை இருக்கா கலக்கி தெரியும். இனி இதுக்கு சுடுதண்ணி விட்டு பதத்துக்கு குழை கொஞ்சம் கொஞ்சமாக சுடுதண்ணியை விட்டு இந்த புட்டுக்கு பதமான அளவுக்கு தண்ணியை விட்டு குழைச்சி எடுப்போம். இதை குழைச்சிட்டு இப்போ இப்படியெல்லாம் இருக்குது. இனி அந்த மா குத்துற பேணி புட்டுக்கு குத்துற பேணியால் பின்பக்கம் பிசைவோம். இந்த பின்பக்கத்தால் மாவை அப்படி கிளத்து விடுவோம். அப்போ தான் நல்ல சொஃப்டாக இருக்கும் புட்டு. பாருங்கள் இப்படி வருமாண்டேன். இந்த மாவை இருக்கல்லோ அதெல்லாம் அந்த தண்ணியோடு கலந்து பதத்துக்கு வரும். இனி இது பதத்துக்கு வந்துட்டு இன்னொரு கிண்ணத்துக்கு கொட்டி நாங்கள் புட்டு பதத்துக்கு கொத்தி எடுப்போம். பெரிய கிண்ணத்துக்கு கொட்டிட்டேன். இனி நாங்கள் இதை கொத்தி புட்டு சின்ன சின்ன கொத்தி புட்டு பதத்துக்கு எடுப்போம். பதத்துக்கு வந்துட்டு இனி இதை குத்துவோமா. இனி இந்த புட்டை இப்படி இப்படி கொளிச்சு குத்தணும். பாருங்க இந்த அடியில் பெரிய புட்டு வருது. இது வந்து சின்ன புட்டு. பாருங்க சரி இப்படி செய்து கொண்டு கொளிக்க புட்டு கணக்காக வருது.
குத்தியாச்சு. புட்டுக்கு மா ரெடி ஆகிட்டு இனி தேங்காய் பூவை போட்டு அவிய விடுவோம். புட்டுக்கு இனி தேங்காய் பூவை போடுவோமே பாருங்க. காப்பம் பார்த்தீங்களா? சரி கலந்தாச்சு. இனி இவ்வளவு புட்டு அவியறதுக்கு நாங்கள் சுடு தண்ணி பச்சை தண்ணி விட்டு சூடாக்கலாம். நான் சுடு தண்ணி இருந்தபடியாக சுடு தண்ணி விடுறேன். இனி இந்த புட்டு நீக்காமல் இருக்க அடியில் கொஞ்சம் தேங்காய் பூவை போடுவோம். போட்டுட்டு புட்டை அவிய விடுவோம். இனி அவிஞ்சா போல் எப்படி என்று பார்ப்போம். ஒரு 10 நிமிஷம் இந்த புட்டை அவிய விடுவோமா? சரி. இப்போ பாருங்க புட்டை அவிஞ்சிட்டுது. புட்டை அவிஞ்சண்டு பார்க்குறதுக்கு இப்படி அமர்த்தி பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்க ஒட்டையில் கையில் இங்கே பாருங்க. இப்போ இதை கொட்ட போகிறேன். அப்படி நீத்துப்பட்டி புட்டு இனி இப்படியே உளுத்தி விடுவோம். புட்டையா பாருங்க எவ்வளோ சொப்டாக இருக்குன்னு பார்த்தீங்களே. பாருங்க புட்டுக்கு நீங்கள் எந்த கறியோட வேணுமென்றாலும் சாப்பிட்டு கொள்ளலாம். இடித்த சம்பலுக்கு நல்லா இருக்கும். நான் இன்றைக்கு உங்களுக்கு நீட்டுப்பட்டி புட்டு செய்து காட்டினா இன்னொரு நாளைக்கு நான் எப்படி குழல் புட்டு செய்கிறேன்னு உங்களுக்கு செய்து காட்டுறேன்.